ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நியூ டெக்ஸ்ட் புக் கணித மஞ்சரிலிருந்து ரிவிஷன் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பருக்கு சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், எம்சிக்யூ. த பாயிண்ட் 0, -4.5 லைஸ் ஆன் தி விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசிக்காகவே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணும்போது இது உங்களோட எக்ஸ் ஆக்சிஸ், இது உங்களோட ஒய் ஆக்சிஸ். இந்த பாயிண்ட் வந்து எங்கே பிளாட் பண்ணுன்றது தான் கொஸ்டின். 0, -4.5 எப்போவுமே எக்ஸ் ஆக்சிஸில் உங்களோட ரைட் சைட் பாசிட்டிவ், லெஃப்ட் சைட் வந்து நெகட்டிவ். இந்த மாதிரி ஒய் ஆக்சிஸில் அப்வர்ட் டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ், டவுன்வர்ட் டைரக்ஷன் வந்து நெகட்டிவ், -1 -2 இப்படி வந்துட்டே இருக்கும். இப்போ 0, -4.5னா இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். ஸோ எக்ஸ் வந்து 0 ஆயிருக்கு, ஒயில் தான் நம்பர் இருக்குது, அதுவும் -4.5. -4.5ன்றது ஒய் ஆக்சிஸில் டவுனில் வரும், -3 -4. இப்போ -4.5 இங்கே தான் கிடைக்கும். இதுதான் உங்களோட 0, -4.5. இது எங்கே வருது அப்படின்றத உங்களோட கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக லைஸ் அந்த ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்லேயே பாசிட்டிவா இல்லை நெகட்டிவான்னு கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ டி ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. கொஸ்டின் நம்பர் 2ல விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ வேலிட் லீனியர் பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எல்லாமே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, எல்லாமே ஒன் வேரியபிள் தான். ஆனால் முதல்ல இருக்கிற ஏ ஆப்ஷன் வந்து 3x² + 2ன்னு இருக்குது. இதோட பவர் வந்து 2 தானே, எக்ஸ் பவர் 2ன்னு இருக்குது. அப்போ அதுக்கு பேர் வந்து குவாட்ரேட்டிக். டிகிரியை வச்சு தான் பேர் எழுதுவோம் நம்ம. இது வந்து குவாட்ரேட்டிக் பாலினாமியல். ஸோ இதை லீனியர்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்து 5x - 7, இதோட எக்ஸோட பவரில் எதுவும் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். டிகிரி 1. ஸோ டிகிரி 1 இருந்தால் தான் அதை நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்னா லீனியர் அப்படின்னு கூப்பிடுவோம். இதுதான் லீனியர். 4/xல கூட எக்ஸோட பவரில் 1 தானே மேம் இருக்குன்னா இது வந்து டினாமினேட்டரில் இருக்குது. நியூமரேட்டருக்கு வரும்போது நெகட்டிவ் பவர் ஆகிடும். அப்போ இது வந்து பாலினாமியல்னே சொல்ல மாட்டாங்க, இது நாட் அ பாலினாமியல் இது. ஏன்னா டினாமினேட்டரில் வேரியபிள் இருந்ததுன்னா நியூமரேட்டருக்கு வரும்போது நெகட்டிவ் பவர் எடுக்கும். நெகட்டிவ் பவர், ஃப்ராக்ஷனல் பவர்லாம் பாலினாமியல்லே அக்செப்ட் ஆகாது. லாஸ்ட் ஒன் வந்து x³ - xன்னு இருக்குது. இதோட பவரில் 3 இருக்கிறதுனால இதோட டிகிரி 3. அப்போ இதை வந்து கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட கேள்வி வந்து எது லீனியர்னு கேட்டிருந்தாங்க. 5x - 7 தான். லீனியர் பாலினாமியலோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து ax + b மாதிரி இருக்கும். கரெக்டாக இருக்குது. ஸோ பி ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3. அக்கார்டிங் டு பிரம்மகுப்தாஸ் ஏஷியன் ரூல் ஃபார் 0, வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் அ டெப்ட் -0? டெப்ட்ன்றது வந்து மைனஸ் ஆஃப் மணின்னு வச்சுக்கோங்களேன். டெப்ட்னா கடன், ஸோ மைனஸ் மணி. இதுல இருந்து -0 பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மைனஸ் மணி -0ன்றது அகைன் மைனஸ் மணி தானே வரும். இப்போ நம்பர் கூட எடுத்து பார்க்கலாம். நீங்கள் அதே நம்பர் தான் வரும். 0வை வந்து மைனஸ் பண்ணுறதுனால எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அப்போ அந்த டெப்ட் அப்படியே தான் இருக்கும். சி தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். டெப்ட் தான், 0 மைனஸ் பண்ணுறதுனால எதுவும் சேஞ்ச் ஆகாது. டெப்டாகவே தான் இருக்கும். சி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இரேஷனல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரேஷனல் நம்பர்னா அந்த நம்பர் விச் இஸ் நாட் அ ரேஷனல், அதுதான் நம்ம இரேஷனல் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்காக ரேஷனல் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து p/q ஃபார்மில் இருந்தால் தான் ரேஷனல். இரேஷனல் p/q ஃபார்மில் எழுத முடியாது. மொரோவர் அந்த டெசிமலுமே வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்காக இருக்கணும். அதை தான் நம்ம இரேஷனல்னு சொல்லுவோம். இப்போ முதல் ஆப்ஷன் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 0.125ன்னு கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கிறதுனால இதை 125/1000 நம்ம எழுதலாம். இது p/q ஃபார்ம் தான். இது ஒரு ரேஷனல் நம்பர். பி வந்து √4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 வந்து நம்ம 2 × 2ன்னு எழுதிட்டோம்னா ஒரு 2 ரூட்லேருந்து வெளில வந்துடும். 2 வந்து 2/1, இதுவும் ரேஷனல் நம்பர் தான். ரூட்லேருந்து வெளில வந்தாலே ரேஷனல் நம்பர் தான். சி வந்து 22/7, இது பார்த்தாலே p/q ஃபார்மில் தான் இருக்குது. இது டெஃபினட்டாக ரேஷனல் நம்பர் தான். மேம் 22/7 பைன்னு சொல்லுவாங்க. பை வந்து ஒரு இரேஷனல் நம்பர் தானே அப்படின்னு யோசிப்பீங்க. ஆக்சுவலாக பை வந்து 22/7 வந்து எக்ஸாக்ட் வேல்யூவே கிடையாது. நம்ம கால்குலேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ 22/7 என்னன்னு கேட்டால் ரேஷனல் தான் சொல்லணும். பை என்னன்னு கேட்டால் தான் அதை நீங்கள் இரேஷனல்னு சொல்லணும். அடுத்த லாஸ்ட் ஆப்ஷன் வந்து √5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. √5 தான் நம்ம வெளியே எடுக்க முடியாது. இது வந்து ஒரு நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெர்மினேட்டும் ஆகாது, நம்பர் வந்து ரிப்பீட்டும் ஆகாது. நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் இல்லை ரெக்கரிங் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ √5 மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் இரேஷனல். எப்போவுமே ஒரு கொஸ்டின் கற்றுக்கும் போது அந்த 4 ஆப்ஷனில் இது மற்றதெல்லாம் ஏன் இல்லைன்றதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் அதில் என்ன மாற்றி கேட்டாலும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ 2 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த செக்ஷன் பி வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். எ பாயிண்ட் P has an x coordinate of 4 and lies directly on the x axis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Pன்ற பாயிண்ட் வந்து
எக்ஸ் கோஆர்டினேட் 4 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸோட 4 வந்து இப்போ இது 1, 2, 3, 4 இதான் 4. எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 4ன்னு சொல்லியாச்சு. ஒய் கோஆர்டினேட் வந்து அவங்க குடுக்கல. ஆனா டைரக்ட்லி அந்த எக்ஸ் ஆக்சிஸ்னா அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல 4ல அந்த Pன்ற பாயிண்ட் லைஸ் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கதா அர்த்தம். அப்ப இதுதான் பாயிண்ட் P. ரைட் டவுன் இட்ஸ் கோஆர்டினேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பியோட கோஆர்டினேட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால நம்ம அந்த 4,0 அப்படின்னு நம்ம எழுதுவோம். அடுத்து ஆல்சோ ரைட் த coordinate of the point Q which is located 3 unit vertically above the origin on the y-axis கொடுத்திருக்காங்க. originன்றது இதுதான் 0,0 0,0ல vertically above போணுமா எவ்வளவு யூனிட்ஸ் 3 யூனிட். ஸோ இது 1 2 3 3 யூனிட் மேலே போனால் vertically above போனால் 3 யூனிட்ல Qன்ற பாயிண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் Qன்ற பாயிண்ட். அந்த Qன்ற பாயிண்டோட கோஆர்டினேட்டையும் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. Q வந்து y-axisல இருக்கிறதுனால எப்பவுமே ஒரு பாயிண்ட் எழுதுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுதுறது எக்ஸ் வேல்யூ, அடுத்து எழுதுறது ஒய் வேல்யூ. இது வந்து எக்ஸ் வேல்யூ கிடையாது, ஏன்னா இது ஒய் வேல்யூ ஒய் ஆக்சிஸ்ல கரெக்டா லைஸா இருக்கிறதுனால எக்ஸுக்கு 0 போட்டுட்டு ஒய்ல 3ன்னு போடணும். 0,3ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் 6 பார்க்கலாம். 2 மார்க்ல the initial population of villages recorded as 750. If a constant stream of 50 people move to the village every year. Move to the village na அந்த வில்லேஜுக்குள்ள 50 people வந்து every year உள்ள வந்துட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். Move away from the village na வில்லேஜ்ல இருந்து வெளில போறாங்கன்னு யோசிக்கணும். Move to the village na அந்த வில்லேஜுக்கு people போறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கணும். 50 people வந்து every year அந்த வில்லேஜுக்கு போயிட்டே இருக்காங்க கான்ஸ்டன்டா. Write the linear polynomial expression that model that the population P after TS. அப்போ after TS க்கு அப்புறம் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் ஆஃப்டர் 1 இயர் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பாப்புலேஷன் இப்போ வந்து ப்ரெசென்ட்ல வந்து அங்கே 750 இருக்காங்க. பாப்புலேஷன் ஆஃப்டர் 1 இயர் வேணும்னா ஆஃப்டர் 1 இயர்க்கு இப்போ 750 இருக்காங்க ப்ளஸ் இன்னொரு 50 பீப்புள் ஆட் ஆயிருப்பாங்க. சரி, அப்போ ஆஃப்டர் 2 இயர்ஸ் அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஆல்ரெடி இங்கே 750 பேசிக்காக இருந்தாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் 2 times 50 people வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு நமக்கு வேணும்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வில்லேஜில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? முதல்ல 750 மெம்பர்ஸ் இருந்தாங்க. 3 வருஷத்தில் 3 times 50 people வந்து அங்கே ஆட் ஆயிருப்பாங்க. இப்படி தான் நம்ம பாப்புலேஷனை கால்குலேட் பண்ணுவோம். இப்போ பாப்புலேஷன் ஆஃப்டர் T இயர்ஸ் கேட்குறாங்க. ஸோ பாப்புலேஷனை Pன்னு எடுத்துக்கலாம். ஆஃப்டர் T இயர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 750 people பிகினிங்ல இருந்தாங்க. இப்போ T times 50 people உள்ள ஆட் ஆயிருப்பாங்க. ஏன்னா ஆஃப்டர் T இயர்ஸ் கேட்டாங்கல்ல, அதனால. அப்போ 750 + 50T அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட பாப்புலேஷனோட எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் நம்மளே எழுத சொல்லியிருப்பாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். 7th கொஸ்டின்ல சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கம்ப்ளீட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -1/4 அப்படின்னு இருக்கு. -1/4 இங்கே ப்ளஸ் வந்து 5/12. எப்பவுமே ரேஷனல் நம்பர் ஆட் பண்ணால் டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். அப்படி சேமாக இல்லைன்னா உங்களுக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம தான் சேம் ஆக்கணும். இப்போ 4க்கும் 12க்கும் முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 4 and 12. 4 இருக்கு, இங்கே 12 இருக்கு. ரெண்டுமே 2 டேபிளில் வரும். 2 2s are 4, 2 6 are 12. அகெயின் 2 டேபிளில் 2 1s are 2 3s are. ஸோ 3 டேபிளில் இது 1 1ன்னு எழுதிடலாம். இப்போ எல்சிஎம்ன்றதே உங்க எல்லாரையும் மல்டிபிள் பண்ண கிடைக்கிறது. 2 multiple by 2 multiple by 3. 12 தான் நம்மளோட எல்சிஎம். இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் 12க்கு கன்வெர்ட் பண்ண, இவங்களையும் 12க்கு கன்வெர்ட் பண்ணி, இது ஆல்ரெடி 12 தான் இருக்கு. அப்போ இவங்கள மட்டும் 12க்கு கன்வெர்ட் பண்ணா போதும். -1/4 இருக்கு. மல்டிபிள் பை என்ன பண்ணா இங்க டினாமினேட்டர் 12 வரும்னு யோசிக்கணும். 4 கூட 3 மல்டிபிள் பண்ணா தானே 12 வரும். மேலேயும் 3 மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ -1 × 3 -3 தான். சரி, அப்போ இதோட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் யாரு? -3/12. இப்போ கொஸ்டின்ல எடுத்து எழுத போறோம். இந்த -1/4க்கு பதிலா -3/12ம் பிளஸ் அங்க இருந்த 5/12 எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஆல்ரெடி 12 இருந்ததுனால அதை நம்ம மாத்த தேவையில்லை. ரெண்டு டினாமினேட்டர் சேமா தானே இருக்கு. அப்போ ஒரு காமன் டினாமினேட்டர் எடுத்துட்டு நியூமரேட்டர் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். -3 + 5 அப்படின்னு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ 5ல இருந்து 3 மைனஸ் பண்ணா 2 தான் வரும். 2/12 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 2ம் 12ம் கேன்சல் ஆகும்ல 2 டேபிள். அப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. 1s are 6 are. இப்போ 1/6 அப்படின்றது தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். A spice trader takes a loan debt of ₹850. ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு டெப்ட் ஆஃப் 850 எடுத்திருக்காரு. எப்பவுமே டெப்ட் அப்படின்றது வந்து கடன், அது வந்து நம்ம நெகட்டிவ்ல தான் எழுதுவோம். அப்போ அந்த +850ன்றது ஆக்சுவலாக -850ன்னு எழுதுவோம் டெப்ட். த நெக்ஸ்ட் டே ஹி ஏர்ன்ஸ் அ ப்ராஃபிட் ஃபார்ச்சூன் ஆஃப் ₹1200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்னா பாசிட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணும். ஸோ ப்ராஃபிட்க்கு
ஸோ ப்ளஸ் ஆஃப் 1200 ருபீஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு. The following week he incurs a loss of 450 கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்னா அகெயின் அது நெகட்டிவ் இன்டிஜரில் தான் ரெப்ரசென்ட் ஆகும். -450 ஆயிருக்கு நெக்ஸ்ட் டே. ரைட் த ஃபினான்ஷியல் சீக்வன்ஸ் ஆஸ் அன் இன்டிஜர் ஈக்குவேஷன் அண்ட் கால்குலேட் ஹிஸ் ஃபைனல் ஸ்டாண்டிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முதல்ல டெப்ட்டுக்கு மைனஸ், ப்ராஃபிட்டுக்கு ப்ளஸ், லாஸ்க்கு மைனஸ்ன்னு போட்டு இப்போ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து சீக்வன்ஸ் எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் வாங்கினது டெப்ட் ஆஃப் 850, நெக்ஸ்ட் டே அவருக்கு ப்ராஃபிட் ஆஃப் 1200, அகெயின் த நெக்ஸ்ட் டே லாஸ் ஆஃப் 450 ஆயிருக்கு. ஸோ இந்த 3 சேர்த்ததுக்கு அப்புறம் ஃபைனல் ஸ்டாண்டிங் அமௌண்ட் அவருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இப்போ ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்தாலும் ஓகே, இல்லை மொத்த கொஸ்டினையும் பார்த்துட்டு இப்போ இந்த நம்பரும் நெகட்டிவ்ல இருக்கு, இந்த நம்பரும் நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணி நெகட்டிவ் சைன் போட்டுக்கலாம். இங்கே வந்து 1200 பாசிட்டிவ் அப்படியே வச்சுட்டு இவங்க 2 பேருமே நெகட்டிவ்ல, எப்பவுமே 2 நம்பர் நெகட்டிவ்ல இருந்தால் அவங்க என்ன தான் ஆவாங்க, ஆட் தான் ஆவாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணிக்கலாம். 0, 10க்கு 0, பேலன்ஸ் 1, 13. ஸோ இங்கே 1300 ரெண்டுமே மைனஸில் இருந்தாலும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் தான் போடணும், பிக் நம்பர் சைன் தான் போடணும். 1200, 1300 ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது, இன்னொரு நம்பர் மைனஸில் இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணணும். 1300ல் 1200 மைனஸ் பண்ணால் 100 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் மைனஸ்ன்றதுனால -100. ஸோ அவரோட ஃபைனல் ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து -100. அப்போ அவர் ஃபைனலாக லாஸ் 100 ருபீஸில் இருக்கிறதா தான் மீனிங். இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபைனல் ஸ்டாண்டிங் இஸ் டெப்ட் ஆஃப் ₹100ன்னு போட்டுருங்க. அடுத்து 3 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். State the definition of a linear polynomial and write a comprehensive polynomial of degree 3 in the variable x. Write the coefficient of x squared term is exactly -7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல லீனியர் பாலினாமியலுக்கு டெஃபினேஷன் எழுதணுமா. லீனியர் பாலினாமியல் இஸ் a polynomial which have a degree 1. டிகிரி 1 இருந்தால் தான் அது லீனியர் பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாலினாமியல் நம்ம எழுதணும், அது ஒரு டிகிரி 3 இருக்கணும். டிகிரி 3னா எக்ஸ் கியூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எழுதும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு -7 யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லீனியர் பாலினாமியல் ஹேஸ் அ டிகிரி ஆஃப் 1 அப்படின்னு நீங்கள் டெஃபினேஷன் கொடுக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுங்க. எக்ஸாம்பிள் சம் 3x - 5 இதோட எக்ஸோட பவர் 1ன்றதுனால இது டிகிரி 1, அதனால இதை நம்ம லீனியர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். கேள்வியில் அடுத்தவங்க கேட்டிருந்தாங்க ஒரு பாலினாமியல் எழுதுங்க டிகிரி வந்து 3 இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் இதுலயே பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3. ஸோ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3 எழுதணும் அப்படின்னா மேக்ஸிமம் டிகிரி வந்து 3 இருக்கணும். அது கம்மியாக எவ்வளோ டேர்ம்ஸ் வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ் கியூப் எழுதுறேன் ஃபர்ஸ்ட். இது நீங்கள் 7x3, 8x3 என்ன வேணாலும் போட்டுக்கலாம் கோஎஃபிஷியன்ட். where the coefficient of x squared term is exactly -7 கொடுத்துருக்காங்க. அடுத்து x squaredக்கு -7 யூஸ் பண்ணுங்க. அப்போ -7x squared. மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் x இருக்கும், கான்ஸ்டன்ட் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ப்ளஸ் 7x -5 இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். இதில் x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -7 மாதிரி எழுதுங்கன்னு சொல்லியிருந்தாங்க, எழுதிட்டோம் நம்ம. ஒரு கியூபிக் பாலினாமியலோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து ax³ + bx² + cx + d அப்படின்னு சொல்லுவோம். இதை கியூப்ல இருந்து ஸ்கொயர் 1 கான்ஸ்டன்ட் தான் மேக்ஸிமம். இதுல வந்து கியூப் மட்டும் கண்டிப்பா இருக்கணும். மற்ற டேர்ம்ஸ்லாம் இல்லைன்னா கூட அதை நம்ம கியூபிக் பாலினாமியல் தான் சொல்லுவோம். ஏ மட்டும் ஷுட் நாட் பி 0 அப்படின்றது கியூபிக் பாலினாமியலோட பேசிக் டெஃபினிஷன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் 3 distinct rational number that lie strictly between -12 and 1/4. Show your complete step by step calculation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -1/2க்கும் 1/4க்கும் நடுவில் இருந்து 3 ரேஷனல் நம்பர் எடுத்து எழுதணும். ஆனால் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு எல்சிஎம் எடுத்து சேமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சம ப்ரொசீட் பண்ணணும். இப்போ 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். கண்டிப்பாக 4 தான் எல்சிஎம், ஏன்னா 2ஓட மல்டிபிள் தான் 4. டேரெக்டாக தெரிஞ்சவங்க எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்படி கால்குலேட் பண்ணி பாருங்க. 1 ஸோ எல்சிஎமோட வேல்யூ 2 × 2 = 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ எல்சிஎம் = 4 தான். இப்போ இதை 4ஆக மாற்றணும் ஃபர்ஸ்ட் நம்பரை. ஸோ -1/2 × 2 and 2 பண்ணுறோம். ஏன்னா அப்போ தானே டினாமினேட்டர் 4 வரும். -2/4 அப்படின்னு கிடைக்குது. இது ஆல்ரெடி 4 இருக்கிறதுனால இதை திருப்பி நம்ம எதுவுமே மல்டிபிள் பண்ண வேண்டாம். ஸோ நம்மளோட நம்பர் வந்து -2/4 and 1/4 அப்படின்னு மாறிடுச்சு. இப்படி இருக்கு. இப்போ இதுக்கு நடுவில் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கலாமா? நார்மலாக நம்பர் லைனில் இப்போ இது வந்து 0. இப்போ /4 இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே /4 போடுங்க. 1/4, 2/4 அப்படி இருக்கு.
இந்த பக்கம் -1/4 -2/4 இப்படி இருக்கா? இப்போ -2/4க்கும் +1/4க்கும் நடுவுல எத்தனை நம்பர் இருக்குன்னு கேட்டா -1/4 0 2 நம்பர் தான் இருக்கு. ஆனா கேள்வியில 3 டேர்ம் கேட்டாங்கல்ல, அதனால என்ன பண்ண போறோம்னா இவங்களுக்கு ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் வந்து எழுதணும். ஸோ உங்களுக்கு நடுவுல 2 நம்பர் தான் இருக்கு. ஆனா கொஸ்டின்ல 3 கேட்டாங்கல்ல, அதனால இங்க கண்டுபிடிச்ச 2 பேருக்கும் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் எழுதுங்க. ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்க 2 ரேஷனல் நம்பரை ஒரே நம்பரால மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்றது. இப்போ நமக்கு 3 ரேஷனல் நம்பர் வேணா மேல 4 and 4ஆல கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 and 5ஆல கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியா இருக்கட்டுமேனு யூஸ்வலா 10ஆல மல்டிபிள் பண்ணிப்பாங்க. ஏன்னா 10ல மல்டிபிள் பண்றது ரொம்ப ஈஸி இல்ல. 2 10s are 20/40. இங்க 1 10s are 10/40. அப்ப 10/40க்கும் 25/40க்கும் நடுவுல இருந்து ஏதாவது 3 நம்பர் எழுதணும். இப்ப 10க்கும் -20க்கும் நடுவுல நம்பர் லைன்ல 10 விட சின்னதா இருக்கணும், -20 விட பெருசா இருக்க மாதிரி நம்ம எழுத போறோம். அப்ப 9/40, 8/40, 0 கூட எழுதிக்கலாம், -19/40 கூட எழுதிக்கலாம். இந்த 2 நம்பருக்கு நடுவுல இருந்து எந்த நம்பர் எழுதினாலும் ஓகே தான். ஆனா மைண்ட்ல நம்பர் லைன்ல யோசிச்சுட்டு எழுதுங்க. இப்ப இந்த பக்கம் 10/40 வருது, இந்த பக்கம் -20/40 வருது அப்படின்னா இதுக்கு நடுவுல இருந்து ஏதாவது 3 நம்பர் எடுத்து எழுதணும். இப்படி எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இங்க வந்து -19/40ல இருந்து இந்த பக்கம் இங்க 9/40 வரைக்கும் இங்க உள்ள இருந்து ஏதாவது 3 நம்பர் எடுத்து எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். Plot the following coordinates on the single Cartesian plane graph sheet. A வந்து 2,1, 2,1 x-axis ஓட 2ம் y-axis ஓட 1ம் plot பண்ற பாயிண்ட் இது. இதான் 2,1. இதான் A பாயிண்ட். அடுத்து B வந்து 3,-2, x-axis ஓட 3ம் y-axis ஓட -2ம் மீட் பண்ணணும். x-axis ஓட 3 இங்க இருக்கு, y-axis ஓட -2 இங்க கீழே இருக்கு பாருங்க. y-axis ஓட -2ம் x-axis ஓட 3ம் மீட் பண்ற இடத்துல இங்க ஒரு டாட் வைங்க. வச்சாச்சு. இதுதான் Bன்ற பாயிண்ட். அடுத்து C வந்து -1, -2, x-axis ஓட -1 இங்க இருக்கு, y-axis ஓட -2 இங்க தான் இருக்கு. இவங்க 2 பேரும் இப்படி மீட் பண்ணாங்கன்னா இங்க மீட் பண்ணுவோம். ஸோ இதுதான் Cன்ற பாயிண்ட். பிளாட் பண்ணியாச்சு. கனெக்ட் த பாயிண்ட்ஸ் டு டிட்டர்மைன் இஃப் தேர் கொலினியர்னு கேட்டிருக்காங்க. 3 பேரையும் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கேல் வச்சு இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தா கொலினியரான்னு கேட்குறாங்க. கொலினியர் அப்படின்னா த பாயிண்ட்ஸ் லையிங் ஆன் த சேம் லைன் அர்த்தம். ஒரே லைன்ல 3 பேரும் வந்தாங்கன்னா அவங்கள தான் நம்ம கொலினியர்னு சொல்லுவோம். அப்படி வரல, ஏயும் சியும் இங்க இருக்கு, பி வந்து தனியா வேற எங்க இருக்காங்க வந்து நான் கொலினியரா இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்றாங்க. நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எழுதணும். இவங்க கொலினியர் கிடையாது அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்படி எழுதிருங்க. the given points are non-collinear, they form a triangle எழுதிருங்க. ஏன்னா அதான் கேள்வியில கேட்டாங்க. கொலினியரான்னு செக் பண்ணுங்க, இல்லை ஏதாவது ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வருதான்னு கேட்டாங்க. ஆமா ட்ரையாங்கிள் வருதான் நம்ம எழுதியிருப்போம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 12ல இஃப் யூ மல்டிப்ளை an unknown number by 5/12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த unknown நம்பர் தான் கடைசியாக கண்டுபிடிக்க சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ let us take the unknown number வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். let the unknown நமக்கு தெரியாத அந்த நம்பர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். let the unknown number be x நம்ம எடுத்துருக்கோம். if we multiply an unknown number by 5/12, அந்த unknown number கூட 5/2 multiply பண்றோம். if we multiply 5/2 and subsequently add 2/3 to the product, இந்த ப்ராடக்ட் கூட இப்போ பிராக்கெட் போட்டுருங்க. இது ரெண்டதையும் மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் கூட add 2/3, அப்போ +2/3ன்னு போடுங்க. டெஃபினட்டா பிராக்கெட் போடணும். The result yield is -7/2. Resultனா which is equal to -7/12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Formulate the linear equation. இதுதான் அந்த linear equation and solve the unknown number. இந்த unknown நம்பரை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க இருக்கிற இந்த +2/3 அந்த பக்கம் போச்சுன்னா -2/3 அப்படின்னு வரும். இங்க 5 into x வந்து 5x/2 அப்படின்னு இருக்கு. ஈக்குவல் டு அந்த பக்கம் நம்ம கிட்ட ஒரு -7/12 இருக்கு. இந்த +2/3 அங்க போச்சுன்னா -2/3 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்போ இங்க வந்து டினாமினேட்டர்ல இங்க 12 இருக்கு, இங்க 3 இருக்கு. ரெண்டும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. டைரக்டா அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ நம்மளால பண்ண முடியாது இல்லையா? அதனால என்ன பண்ண போறோம்னா எல்சிஎம் எடுக்க போறோம். இப்போ 12க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தா டெஃபினட்டா 12 தான் கிடைக்கும். எல்சிஎம் வந்து நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். ரஃப்ல போட்டு பாருங்க. இப்போ 12க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தா இப்போ 3 டேபிள்ல இது 4s are, இது 1s are. திருப்பியும் 2 டேபிள்ல 2s are 1, அகைன் 2 டேபிள்ல 1 1. ஸோ 3 2s are 6, 6 2s are என்னன்னு கிடைக்குது 12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம சொல்லிக்கலாம் எல்சிஎம் வந்து டெஃபினட்டா 12 தான். இங்க ஆல்ரெடி 12 இருக்கிறதுனால இது எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஆனா இங்க 3 இருக்குல்ல, 3யை வந்து நம்ம டெஃபினட்டா 12ஆ மாத்தணும். அதனால இந்த நம்பர் கூட மேலையும் கீழையும் மல்டிபிள் பை 4 பண்ணிக்கோங்க. இது ஈஸியா இருக்கும். நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணி கூட பண்ணலாம். ஆனா அதை விட கூட இதுதான் உங்களுக்கு ஷார்ட்.
அப்போ இங்கே வந்து நம்மக்கிட்ட ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 5x/2 இருக்கு. அந்த சைடு ஒரு -7/12 ஆல்ரெடி இருக்கு. இங்கே இதை மல்டிபிள் பண்ணும்போது -8/12 அப்படின்றது கிடைச்சிருது. இப்போ ரெண்டுமே 12 இருக்கிறதுனால ஒரு 12 நம்ம காமனாக எடுத்துடலாம். ஸோ ஒரு 12 காமனாக வந்துருச்சுன்னா மேலே -7 -8ன்றது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுது. அப்போ இங்கே -7ம் -5ம் -15 ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுலாம் ஆட் ஆகிடும்ல. ஸோ -15/12ன்னு கிடச்சிருக்கும். இங்கே 5/2ன்றது மல்டிபிள் இருக்குது. அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். அதாவது டிவிஷனில் இருக்க 2 அங்கே போனால் மல்டிபிள் ஆகும். மல்டிபிள் இருக்க 5 அங்கே போனால் டிவைட் ஆகும். அப்போ இங்கே எக்ஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட. இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா மல்டிபிள் தானே இது. 2 டேபிளில் 2 1s are 2 6 கேன்சல் ஆகிடும். 3 டேபிளில் 3 1s 5 டேபிளில் 5 1s are 5 3s கட் ஆகிடும். 3ம் 6ம் இருக்கும். 3ம் 6ம் திருப்பியும் 3 டேபிளில் 1s are 2s கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நியூமரேட்டர் ஸோ 3 டேபிளில் 3 1s are 3 2s கட் ஆகிடும். அப்போ இங்கே ஒரு மைனஸ் மட்டும் இருக்குது பாருங்கள். -1/2 தான் கரெக்ட். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் -1ம் டினாமினேட்டரில் 2ம் இருக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1/2. therefore an unknown நம்பர் என்னன்னு தானே கேட்டாங்க. அப்போ அந்த unknown நம்பர் வந்து -1/2 அப்படின்றதான் உங்களோட சரியான ஆன்சர். the unknown number will be -1/2 அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்க, டீடைல் ஆன்சர் 4 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். லுக் க்ளோஸ்லி அட் த கோஆர்டினேட் ப்ளூபிரிண்ட் ஆஃப் த மாடர்ன் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜோன் பிலோ. த பவுண்டரி கார்னர்ஸ் ஆஃப் த பிரைமரி ஃபெசிலிட்டி ஆர் மார்க்டு OFRP. O வந்து 0,0, F வந்து 0,9, R வந்து -6,9, P வந்து -6,0. இது வந்து பிளாட் பண்ணுவாங்க. ஐடென்டிஃபை த எக்ஸாக்ட் ஜியோமெட்ரிக் ஷேப் ஃபார்ம்டு பை த பவுண்டரி பாயிண்ட்ஸ் ஆஃப் OFRPன்னு கேட்டிருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். ஸோ இந்த பாயிண்ட்ஸை இந்த கிராஃப் ஷீட்டில் இப்போ நம்ம பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0,0, 0,0 வந்து நம்மளோட ஆரிஜின் இங்கே இருக்கு. இங்கே பிளாட் பண்ணிடலாம். ஸோ இதான் O 0,0. அடுத்தவங்க கொடுத்துருந்தது 0,9. 0,9 வந்து ஒய் ஆக்சிஸ். ஒரு 0 ஒரு 9, இது எக்ஸ் இது ஒய். ஒய்ல மட்டும் தானே நம்பர் இருக்கு. ஒய்ல மட்டும் நம்பர் தான் ஒய் ஆக்சிஸ்ல பிளாட் பண்ணுங்க. இதுதான் உங்களோட எஃப். அடுத்து -6, -9 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட 6ம் -6ம் ஒய் ஆக்சிஸோட +9ம் மீட் பண்ற பாயிண்ட் இங்கே வருது பாருங்க. இங்கே பிளாட் பண்ணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல 6ல ஒரு கை வச்சு இங்கே 9ல ஒரு கை வச்சு 2 பேரும் இப்படி மீட் பண்ற இடத்த இப்படி பிளாட் பண்ணும் அப்படி சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். இதான் நம்மளோட ஆர். அடுத்து -6,0 தான் கடைசி பாயிண்ட், பியோட பாயிண்ட். -6,0ல பிளாட் பண்ணிடலாம். எக்ஸ் ஆக்சிஸோட -6 இருக்குல்ல, இதுதான் உங்களோட -6,0, இதுதான் பி. ஸோ இதுதான் அந்த 4 பாயிண்ட்ஸும் OFRP. பாருங்க, இது வந்து எக்ஸாக்ட் ஒரு பாக்ஸ் ஷேப் தான் ஃபார்ம் ஆகுது. இது இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கேல் வச்சு இப்படி கோடு போட்டுருங்க. இது என்ன ஷேப்புன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கனெக்ட் பண்ணி அது என்ன ஷேப்புன்னு பார்க்கலாம். எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கா இல்ல ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் தான் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பாக்குறோம். நம்ம ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் தான் ஈக்குவலா இருக்கு. எல்லா சைடும் ஒரே மாதிரி இல்ல. பார்த்தாலே தெரியுது ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா எல்லா ஆங்கிளும் எக்ஸாக்டா 90 டிகிரில இருக்காங்க பாருங்க. எக்ஸாக்டா ஒரு பாக்ஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இது என்ன ஷேப்ன்றது கீழே கேட்டிருக்காங்க. இது ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதுலயே ஏன்னா 2 சைடுமே பேரலல் அண்ட் ஈக்குவலா இருக்காங்க. Identify the exact geometric shape பண்ணியாச்சு. அது ஒரு rectangle. A separate storage unit inside the perimeter has a corner located -6,5. ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள வந்து ஒரு இது பிளாட் ஆயிருக்கு. ஒன்று வந்து -6,5 பாயிண்ட், -6,5 இங்க இருக்கு. இங்க பிளாட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளோட எஸ்ன்ற பாயிண்ட். அடுத்து -3, -5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹெச்சுக்கு. ஸோ -3, +5, -3ம் +5ம் மீட் பண்ணியிருக்க இடத்துல இது வந்து ஹெச். டபிள்யூ வந்து -2,9. ஸோ இங்கே -2 இங்கே இருக்கு, 9 இங்கே இருக்கு. -2,9 இங்கே பிளாட் ஆகும். ஸோ இது நம்மளோட டபிள்யூ. ஆர் வந்து -6, -9 அகைன். -6, -9 இதே ஆர் தான். இது இங்கே ஆல்ரெடி பிளாட் ஆயிருக்கு ஆர் பாயிண்ட். -6, -9. ஸோ இந்த எஸ், இந்த ஹெச், இந்த டபிள்யூ, இந்த ஆர், இந்த ஹெச்சும் இந்த டபிள்யூ ஒரே லைன்ல இல்லை, அதாவது பேரலா இல்லை அவங்க. ஸோ இது வந்து இது என்ன ஷேப் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆப்போசிட்ல இருக்க 2 சைடும் பேரலா இருந்தால் தான் அதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும், ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்ல முடியும். இதுல இந்த ஆர்எஸ் வந்து ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு. ஆனா இந்த ஹெச்டபிள்யூ வந்து எப்படி இல்லை, ஸ்ட்ரைட்டா இல்லை. ஸோ இதுல நம்ம சொல்லிடலாம் இந்த ஆர்டபிள்யூவும் இந்த எஸ்ஹெச்சும் பேரலல் லைன்ஸா இருக்கு.
ஆனா இந்த எஸ்ஆரும் இந்த ஹெச்டபிள்யூ பேரலல் கிடையாது. ஏன்னா இவங்களை நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருவாங்க? மீட் பண்ணிருவாங்க. அதனால இவங்க 2 பேரும் பேரலல் லைன்ஸா இல்லாததுனால இதை நம்ம ட்ரெபீசியம்னு சொல்லணும். ஒரு பேர் தான் பேரலல், இன்னொரு சைடு பேரலா இல்ல. அதனால இது என்னன்னு சொல்லுவாங்க? ட்ரெபீசியம்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதோட ரீசன் நான் இங்கே எழுதிடுறேன். இதுல 4 சைடு இருக்காங்கல்ல, அதுல இந்த எஸ்ஆர்ன்ற சைடு வந்து இந்த ஹெச்டபிள்யூக்கு பேரலா இல்ல, நாட் பேரலல். இது வந்து நாட் பேரலல். நீங்க வந்து ஒயிட் ஷீட்லயே எழுதுங்க, நாட் பேரலல் டு ஹெச்டபிள்யூ. பட் இந்த ஆர்டபிள்யூ அப்படின்ற லைன் வந்து இங்க இருக்கிற எஸ்ஹெச்சுக்கு பேரலா இருக்கு. ஒரு பேர் தான் பேரலா இருக்கு. அதனால நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரெபீசியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரெக்டாங்கிள், உள்ள இருக்க அந்த ஸ்டோரேஜ் யூனிட் வந்து ஒரு ட்ரெபீசியம்னு கிடைச்சிருக்கு. அடுத்து 14th கொஸ்டின்ல total weekly volume of a modular storage box is represented by the formula V is equal to base area multiple by height அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம்ஸ் ஈக்குவல் டு பேஸ் ஏரியா. பேஸ் ஏரியானா அது ஒரு பாக்ஸோட அந்த பாட்டம் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப், ரெக்டாங்கிள் தான் அந்த பாக்ஸோட ஏரியா. பேஸ் பாக்ஸோட ஏரியா மல்டிபிள் பை ஹைட்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாக்ஸ்ன்றது இப்படி இருக்கும், ரெக்டாங்குலர் பாக்ஸ். இந்த பாக்ஸோட இந்த பேஸோட ஏரியா, இதுதான் பேஸ். இந்த பேஸோட ஏரியான்றது ரெக்டாங்கிளோட ஏரியா தான். ரெக்டாங்கிளோட ஏரியா நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம், எல் இன்ட்டு பி, லென்த் இன்ட்டு பிரெத் தான் பேஸோட ஏரியா, மல்டிபிள் பை ஹைட். ஹைட் ஆஃப் த பாக்ஸ்ன்றது இதுதான் ஹைட் ஆஃப் த பாக்ஸ். இது மூணத்தையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு வால்யூம் கிடைக்கும். கொஸ்டின்ல a technician calculates and fixed the base area of the container is 77. இந்த பேஸ் ஏரியாவை 77 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க? ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பேஸ் ஏரியானா இந்த எல் இன்ட்டு பி வந்து என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம்? 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ்பிரஸ் த டோட்டல் வால்யூம் இந்த லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் இட்ஸ் ஹைட் ஹெச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட லீனியர் ஃபங்க்ஷனை எழுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட்டில். அப்போ V is equal to இந்த எல் இன்ட்டு பிக்கு பதிலாக 77ன்னு கொடுத்துட்டாங்க, இந்த ஹெச் மட்டும் அங்கே இருக்கும். அப்போ 77 ஹெச் அப்படின்னு எழுதணும். இதோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் கியூப் ஆயிடும். ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஹைட் ஒரு சென்டிமீட்டர், 3 சேர்ந்தா சென்டிமீட்டர் கியூப். V is equal to 77 ஹெச் அப்படின்னு சொல்றது தான் உங்களோட லீனியர் ஃபங்க்ஷன். இப்போ calculate the specific volume of the storage box when the height of the configured to 5, 9 and 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹைட்டை 5ன்னு எடுத்துக்கணும். ஹைட்டோட யூனிட்ஸ் தான் இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இஃப் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டராக இருந்தால் வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வால்யூம்ஸ் ஈக்குவல் டு 77 ஹெச். ஸோ வால்யூம்ஸ் ஈக்குவல் டு 77 மல்டிபிள் பை ஹெச்சுக்கு பதிலாக இந்த 5ஐ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 7 5s are 35, 5 பேலன்ஸ் 3, 35 + 3 38 சென்டிமீட்டர் கியூப். ஸோ அடுத்த செகண்ட் பார்ட்டில் ஹெச்சுக்கு 9 எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ if h is equal to 9 சென்டிமீட்டர், வால்யூம்ஸ் ஈக்குவல் டு 77 ஹெச் தான் ஃபார்முலா. ஆனால் ஹெச்சுக்கு பதிலாக இங்கே 9 இருக்கிறதுனால மல்டிபிள் பை 9 பண்ணிக்கிறோம். 63க்கு 3 பேலன்ஸ் 6, 69 சென்டிமீட்டர் கியூப். ஸோ லாஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், இஃப் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 13, ஹைட்டு 13 சென்டிமீட்டராக இருந்தால் வால்யூம் என்ன? வால்யூம் ஃபார்முலா என்ன? 77 டைம்ஸ் ஹெச். 77 இன்ட்டு ஹைட்டுக்கு வந்து 13. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணி எடுத்து எழுதிருங்க. 77 இன்ட்டு 13, 7 3s are 21, பேலன்ஸ் 2, 21 + 2 23. 1ல் மல்டிபிள் பண்ணால் அதே 77 தானே வரும். ஸோ 1001 கிடைக்குது. சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இதான் உங்களை கண்டுபிடிக்க சொல்லி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.